ஒரு வெஜிடபிள் கறி, அதாவது வெஜிடபிள் ட்ரை கறின்னு சொல்லலாம். இத வந்து பொரியல் மாதிரி சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. மிக்ஸட் வெஜிடபிள் கறி செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம், ஒரு தக்காளி நீளவாக்கில் அரிந்தது, பஜ்ஜி மிளகாய் நீளவாக்கில் அரிந்ததை விரும்பும் அளவு, ஒரு பெரிய வெங்காயம் அரிந்தது, வேக வைத்த நிலக்கடலை விரும்பும் அளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவைப்படும் அளவு, தாளிப்பதற்கு சீரகம், தேவையான அளவு எண்ணெய், தகுந்த அளவு உப்பு. வெஜிடபிள் ட்ரை கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இதை வந்து ஒரு காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேங்க. அதாவது நம்ம வந்து வெறும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வெண்டைக்காயோட நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்ப்போம், வெண்டைக்காயோட உருளைக்கிழங்கு சேர்ப்போம். அதோடு வந்து சேர்த்து நான் சொல்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் அதில் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம காம்பினேஷன் நம்ம இஷ்டப்படி போட்டுக்கலாங்க. இப்போ இதை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னாக்க ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் அதில் இருக்கிற தண்ணீர் பதம் வந்து வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஏன்னா ஒவ்வொரு வெஜிடபிளாக நம்ம போட போகிறோம். இதோடு நான் சேர்க்க போகிறது பஜ்ஜி மிளகாய். இதுக்கு பதிலாக நீங்கள் குடமிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இது வந்து வீட்டில் இருந்ததுங்கிறதுனால இதை சேர்க்குறேன். இது ஒரு தனி ருசியை கொடுக்கும். இதோட அடுத்ததாக வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேங்க. இந்த வெண்டைக்காய் வந்து நான் லேசாக வதக்கி கொண்டு வந்தேன், கொஞ்சம் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதையும் சேர்த்துறேன். இந்த சீக்கிரமாக வேலை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் பண்ணுறது உண்டுங்க, அந்த மாதிரி விஷயந்தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. இது வெண்டைக்காய் எல்லாம் போட்டு ஹாஃப் ஃப்ரை ஆகிருக்கு. உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரியான வெஜிடபிள், ஒரு வெஜிடபிள் மட்டும் நம்ம பண்ணுவோம், அது நிறைய பேருக்கு போர் அடிக்கும். அதுக்கு பதிலாக ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு காம்பினேஷன் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து வேக வச்ச வேர்க்கடலைங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சன்னா, கொண்டக்கடலை, அதாவது ப்ரௌன் கொண்டக்கடலை, ஒயிட் சன்னா, இல்லைன்னா எந்த விதமான சுண்டல் வெரைட்டி, இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸு எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, கார்போஹைட்ரேட் குறைவாக சாப்பிட்ணும், அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிறு நிறையணும் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரை கறி பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. ஒரு பவுல் நிறையா வச்சு சாப்பிட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடும். நம்ம அந்த நேரத்தில் வேறு எதுவுமே சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. இதுலேயே நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சிடும். இப்போ இதோட இந்த பொடி வகைகள் ஒவ்வொன்றா சேர்த்துட்டே வந்துடலாம். நான் அதிகமான ஆயில் கூட போடலைங்க, பாருங்கள், ஒரு லிமிட்டாக. இதே நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணணுனாக்கா கூடுதல் தக்காளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. மற்றபடி அதெல்லாம் பொடி வகைகளும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தனியாத்தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் பாதி வந்து சீரகத்தூள். சப்பாத்திக்கு சாப்பிட்லான்னு நினச்சி நான் கரம் மசாலா போடுறேன். நீங்கள் ரைஸுக்கு சாப்பிட்றதா இருந்தால் கரம் மசாலா அவாய்ட் பண்ணிடலாம். கரம் மசாலா தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு. கலர் கிடைக்கும், ஆனால் காரம் இருக்காதுங்க. இதையும் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய் சேர்த்துக்கிறதுனால அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க, அதிகம் தேவையில்லை. ஆல்ரெடி கொஞ்சம் ஆனியன்ஸில் போட்டிருக்கோம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்குறப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒரு வெஜிடபிளையும் ஒரு விதமான சத்துக்கள் இருக்கும். எல்லாமே வந்து எல்லா சத்துக்களும் எல்லாத்துலேயும் கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு தேவையான சத்துக்கள், முக்கியமாக வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம் பாருங்கள், வைட்டமின்ஸும் மினரல்ஸு நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்து சாப்பிட்றப்ப. இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்டிங்காக இருக்குது, ஒரு நல்ல மணத்தோடு இருக்குது. இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பொடி வகைகள் போட்ட பிறகு கொஞ்சம் அது எண்ணெயில் கோட் ஆன பிறகு ஒரு நல்ல மணம் வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம ஃப்ரை பண்ணது இப்போ நம்ம இதில் போடலாம். இப்போ நான் இதை வந்து ஆல்ரெடி ஹாஃப் குக் பண்ணி கொண்டு வந்ததுனால நான் தண்ணி சேர்க்கலைங்க. நீங்கள் வந்து அப்படியே ராவாக ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிக்சட் வெஜிடபிள் ட்ரை கறி பண்ணுறதுக்கு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இலவாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். பஜ்ஜி மிளகாய் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய் லேசாக வதங்கிய பிறகு வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு நீலவாக்கில் கட் பண்ணியது, அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கணும். வேக வச்ச வேர்க்கடலை, தகுந்த அளவு தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டு எடுக்கணும். மிக சுவையான மிக்சட் வெஜிடபிள் கறி தயாராகிடுச்சுங்க. இது நம்ம ஒரு பவுல் நிறையா வச்சு சாப்பிட்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து சாப்பிடுங்க. நம்ம உமிழ்நீரோடு சேர்ந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். நமக்கு வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் டயட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.